தமிழ் மொழி விழாவின் தொடர்பில் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் எனப்படும் தமிழ் பேச்சாளர் சொல்வேந்தர் மன்றங்களின் 3வது அனைத்துலக பேச்சுப் போட்டி இன்று நடைபெற்றது. பள்ளி மாணவர்களின் பேச்சாற்றலுக்கும் நிகழ்ச்சியில் வாய்ப்பளிக்கப்பட்டது. உலகில் செயல்படும் 6 தமிழ் பேச்சாளர் சொல்வேந்தர் மன்றங்களில் 4 சிங்கப்பூரில் உள்ளன. அவை ஒன்றிணைந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. தமிழில் பேசும் திறனை ஊக்குவிக்கும் முக்கிய நோக்கத்துடன் மன்றங்கள் செயல்படுகின்றன. ஒவ்வொரு மன்றமும் மாதாந்திர கூட்டம், மேலும் பல போட்டிகள், மற்ற ஆங்கில மன்றங்களிடம் போய் போட்டிகள் செய்கின்றன. அதனுடன் அதாவது மேலும் பயிற்சி வகுப்புகள், அதாவது மேடை பேச்சு, ஒரு தமிழ் பேச்சு எப்படி நடத்துவது என்று பயிற்சிகள் நாங்கள் நடத்துகிறோம். பள்ளி மாணவர்களுக்கும் நாங்கள் அதாவது பற்றவை போன்ற நிகழ்ச்சிகள் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். உலகில் தோன்றி வளர்ந்த மொழிகள் பலவாயினும் நிலைத்து வாழும் பெருமை பெற்ற மொழிகளுள் நம் தாய்மொழியா தமிழ் மொழியும் ஒன்று. பள்ளி மாணவர்கள் மேடையில் பேசிய விதம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. மாணவர்களுக்கு பெற்றோரும் உறவினர்களும் ஆசிரியர்களும் உற்சாகம் அளித்தனர். வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழில் பேசுவது அவசியம் என்ற ஆதங்கம் அவர்களிடம் தெளிவாக தெரிந்தது. மற்றவங்களாம் தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. நம் தாய்மொழி இந்த மாதிரி பண்ணுவது பேசாமல் போயிட்டது மிகவும் கோபம் வந்தது. அதனால என் அம்மாயிடம் கூறினேன். அவர் ஒரு தவிர்ப்பு எடுத்து கொடுத்தார். தமிழ் மொழி பேசும்பொழுது மட்டும்தான் உங்கள் முகத்திலேயே அந்த உணர்வுகளை நீங்கள் அங்கங்கே பரிணமிக்க பதிக்க முடியும். அனைத்துலக பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவர்களும் அரங்கில் திரண்டிருந்தவர்களை அசத்த தவறவில்லை. பல நாள் பயிற்சி அவர்களின் பேச்சுக்கு மெருகூட்டியது. ஏற்கனவே பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டிருந்தாலும் ஆனால் இது பேச்சாளர் மன்ற பேச்சு போட்டி என்கின்ற பொழுது ஒரு சர்வதேச தரம் வாய்ந்ததாக, சர்வதேச நியமங்கள் சார்ந்ததாக இருக்கின்ற பொழுது ஒரு புது அனுபவமாகவும் சற்று பதட்டமாகவே இருக்கத்தான் செய்தது. ஏற்கனவே ஆனால் எங்களுடைய மன்றங்கள் அதில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய வழிகாட்டல், அவர்களுடைய அனுபவங்கள் கூடாக ஒரு இலகுவான பயணத்தின் மூலம், பயிற்சிகளின் மூலமும் இந்த முதலாவது இடத்தை பெறக்கூடியதாக இருந்திருக்கிறது என நினைக்கின்றேன். 2வது வாரத்தில் அடியெடுத்து வைத்துள்ள இவ்வாண்டின் தமிழ் மொழி விழாவில் இதுபோன்ற இன்னும் பல சுவையான நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் எதிர்பார்க்கலாம்.